ஒரு குட்டி கதை ஒன்று. ஒரு ஊரில் அப்பா அம்மா பையனு 3 பேர் சந்தோஷமான ஒரு குடும்பம். தான் பையனை எப்படியாச்சும் படிக்க வச்சு ஆளாக்கிடணும்னு நினைக்கிற அப்பா தாங்கிட்ட இருக்க எல்லா பணத்தையும் வச்சு ஸ்கூல் படிக்க வச்சு முடிச்சிட்டாரு. காலேஜ் சேர்க்க போகிறப்ப லட்சக்கணக்கில் செலவாகுமேன்னு நினச்சி தாங்கிட்ட இருந்த நிலத்தில் ஒரு பகுதியை விற்று காலேஜ் படிக்க வச்சார். காலேஜ் முடித்த பிறகு தான் பையனுக்கு ஒரு வேலை வாங்கி தரணுமே, அது கவர்மெண்ட் வேலையாக இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு நினச்சி தாங்கிட்ட இருக்க மிச்ச நிலத்தையும் வச்சு கவர்மெண்ட் வேலை வாங்கி கொடுத்தாரு. அந்த பையனும் கவர்மெண்ட்டில் போய் ஜாயின் பண்ணிட்டான். அதுக்கப்புறம் ஒரு 2 வருஷம் கழிச்சு அந்த பையனுக்கு கல்யாணம் பண்ணணுமே, என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறப்ப, பொண்ணு வீட்டுக்காரங்க வந்து அந்த பையனுக்கு சிட்டியில வீடு இருந்தா தான் நான் பொண்ணு தருவேன்னு சொல்ல, தான் வீட்ட வித்து வீடு கட்டினாரு சிட்டியில. இப்ப அந்த பையன் சம்பாரிக்கிற சம்பளம் தனக்கே சரியா இருக்கு. அவங்க அப்பா, அம்மாவுக்கு குடுக்க முடியல. தான் அப்பா, அம்மா வந்து வாடகை வீட்ல ஊர்ல இருந்துகிட்டு, ரேஷன் கடையில அரிசி, பருப்புலாம் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த பையனுக்கு ஒரு பையன் பொறக்குறான். அந்த பையன் இப்ப காலேஜ் முடிச்சுட்டு ஒரு வேலைக்காக இன்டர்வியூக்கு போறான் ஒரு ஃபேக்ட்ரிக்கு. அந்த ஃபேக்ட்ரியில போயிட்டு ரிஜெக்ட்டும் ஆகுறான். அந்த ஃபேக்ட்ரி எந்த இடத்துல இருக்குன்னு பார்க்குறாங்கன்னா, அந்த விவசாயி வித்த அந்த நிலத்துல தான் அந்த ஃபேக்ட்ரி இருக்கு. அண்ட் நான் இப்ப இதில என்ன சொல்ல வரேன்னா, அந்த கதையில வர அப்பா, தான் பையன் படிச்சுக்குவான் அப்படின்னு நினைச்சு அவன கவர்மெண்ட்ஸ் காலேஜ்ல சேர்த்திருந்தா, அந்த பையன் ஒரு 4 வருஷத்துலயோ, 5 வருஷத்துலயோ கண்டிப்பா ஒரு நல்ல நிலைமைக்கு வந்திருப்பான். அண்ட் இந்த நிலைமை அவங்களுக்கு தேவையில்ல. இப்ப இருக்க நெறைய பேத்துக்கு ஒரு வித்தியாசம் தெரியல. அதாவது லேர்னிங் வேற, நாலேட்ஜ் வேற. இத புரிஞ்சுக்கிட்டா போதும். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். பாய்.